என் சாட்சி உங்களுக்கு தெரியும் இல்லை? நான் 14 வயசில் என்னுடைய இருதயம் என்லார்ஜ் ஆகிட்டு, பெருசாகிட்டு. என்லார்ஜ்மெண்ட் அது அந்த என்னுடைய இருதய பாதிப்பினால் உண்டானது. அது பெருசாகி 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 கடைசியில் ரொம்ப சீரியஸ் ஆகி வலது கால் நடக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. சட்டையை கழட்டிட்டு தான் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி சட்டையை கழட்டிட்டு அப்படி போகும்போது வெளியே இருதயம் பல்ஜாகி இருக்கிறது வெளியவே தெரியும். அந்த அளவிற்கு பாதிப்பு. இந்த இடம் வீங்கி இருக்கிறது தெரியும். அந்த இருதயம் அப்படியே ஆச்சரியமாக எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி என் இருதயத்தினுடைய பாதிப்பு, வியாதியினால் உண்டான பாதிப்பு என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து விட்டது. ஆனால் நான் மரணப்படுக்கையில் படுத்திருந்த சமயம் காலும் செயல்படாது, ஒரு கால், வலது கால் மாத்திரம். அதனால் என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கை. அப்புறம் இருதயமும் வித்தியாசம் வீங்கிட்டு எலும்பும் தோலும் ஆகிட்டேன். உருவமே மாறிவிட்டார். இந்த நோய் நிமித்தம் என் உருவமே மாறிட்டு, பேச பலன் கிடையாது. என் உருவமே எலும்பும் தோலும் ஆகிவிட்டார். அப்போ சொந்தக்காரங்க மற்றவங்களாம் பார்க்க வந்தால், அவனா இப்படி இருக்கிறான், ஐயோ இவன் பிழைக்கிறது கஷ்டம் இல்லை, இன்னும் அவ்வளோதான், அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை. இந்த நோய் நிமித்தம் உருவமே மாறிவிட்டது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரர் எனக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இயேசுடைய கரம் என்னை தொட்டார். அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். தொட்ட உடனே ஆச்சரியமான அற்புதம். வீங்கி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். இந்த பல்ஜாகி இருந்த இடம் அப்படியே உள்ளே போயிட்டு நார்மலாக மாறிட்ட இருதயம். செயலற்று போன கால் செயல்பட ஆரம்பித்து விட்டார். எப்படி யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான அற்புதம். என்னால் கிரகிக்கவே முடியல. இப்படி ஒரு கடவுளா? நான் எத்தனை கடவுளை நம்பினேன், எத்தனை கடவுளை தேடினேன், எத்தனை கடவுளை சரையில் விழுந்து சாஸ்தாமாக விழுந்தெல்லாம் நான் கும்பிட்டு அந்த கடவுள் மேலே பக்தியாக இருந்தேன். ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலையே. பக்தியாக நாங்கள் எவ்வளோ நான் விண்ணப்பம் பண்ணினேன், பிரார்த்தனை பண்ணினேன். குடும்பத்தான் எல்லா இடமும் அலைந்து பிரார்த்தனை பண்ணினாங்களே. ஆனால் நான் அவர் இயேசுனா வெறுத்தேன். அது வெளிநாட்டு கடவுள், அவர் யாருன்னு சொல்லி இயேசுவை கேவலமாய் பேசினேன். ஆனால் அவர் வந்து என்னை தொட்டு என்னுடைய சரீரத்தையை புதிதாய் மாற்றிட்டார். வீங்கிறது இருதயம் உள்ளே போயிட்டு கால் நடக்க முடிகிறது. கொஞ்ச நாட்கள் டக்குன்னு மாற்றம். எலும்பு தோலுமாக என்னுடைய சரீர ஆரோக்கியமாய் மாறிவிட்டது. பரிபூர்ணமான ஒரு மாற்றம். அதான் இயேசு மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். வியாதியினால் உங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் இயேசு அற்புதம் செய்வார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக, புதிதாக்கப்பட்ட குழந்தையாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நோய் விலகும், பலவீனங்கள் மாறும், சுகம் உண்டாகும். சில வியாதி வந்துட்டால் பாருங்களேன், அவங்களுடைய ரூபமே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? சிலரை திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சு, உங்கள் ரூபமே இப்படி இருக்கு. வியாதி, ஆஸ்துமா, கேன்சர், இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துட்டு, வாத வியாதி, முடக்குவாத, சரீரமே போயிட்டு ரூபமே மாறிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து தொடும் பொழுது புதிதாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாற்றப்படும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். விசுவாசத்தோட, ஒருவேளை உங்களுடைய குழந்தை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில் படுக்கையில் வைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு செய்ய போகிற அற்புதம் மறுரூபம் படுத்துகிற ஒரு அற்புதம். அவங்க வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். நோய் இல்லாத சமயத்தில் உங்களுடைய சரீரம் எப்படி இருந்ததோ அப்படி ஆண்டவர் மறுரூபமாக்கி விடுவார். விசுவாசிங்க. இன்றைக்கு விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். மூன்றாவது ஒரு அற்புதம் பாருங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
1 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வருகிறார். அப்படி ஒரு இடம் இருக்குது, கலிலேய கடல். எப்போவும் நீங்கள் பார்க்க முடியும், கலிலேய கடலில் ஒரு பகுதியில் இந்த கதரேனருடைய நாடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறார். அங்கே ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் கல்லறை தோட்டத்திலே வசித்து கொண்டிருந்தான். கல்லறை தோட்டத்தில் யாராவது வசிப்பாங்களா? அந்த வெளியே போகிறக்கே பயப்படுவாங்க. ஆனால் இவனுடைய குடியிருப்பே கல்லறை தோட்டம்தான். மனிதர்களை செத்தவங்களை புதைக்கிறாங்கல்ல, அங்கே தான் இந்த மனிதன் இருப்பான். இவன் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டவன். லேகியோன் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். லேகியோன் என்றால் 6000 குறிக்குமா. ரோமருடைய படையில் 6000 பேர் உள்ள ஒரு படைக்கு பேர் லேகியோன் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனிதன் மேலே ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டு விட்டது. ஒரு பிசாசை பிடிச்சாலே பெரிய பாடு. 6000 பிசாசு ஒரு ஆளுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? ஒரே ஆளுக்குள்ளே பல ஆவி இருக்குமா? இருக்கும். அது மாதிரி இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லி எழுதியிருக்குது. இப்போவும் அப்படி ஆட்களை பார்க்க முடிகிறாரு. அப்போ ஆயிரக்கணக்கான ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே அசுத்தாவி நுழைந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன். வஸ்திரம் இல்லை, அவனுக்கு வஸ்திரத்துக்குள்ள கிழிச்சு எரிஞ்சிருவான். அப்போது அவனுக்கு நம்ம வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோமே, இது ஒரு ஷேம் ஆச்சு, அந்த உணர்வே கிடையாது. ஏன்னா பிசாசு அவரை முற்றிலும் ஆட்கொண்டதுனால அவன் நினைவு தப்பி விட்டது. இனி என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறான் ஒன்றும் தெரியல. வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். கூக்குரலிட்டு கொண்டிருப்பான், அப்படியே சத்தமிட்டு கொண்டே இருப்பான். தன்னுடைய கையில் என்ன கிடைக்கிற கல்லை எடுத்து தான் சரீரத்தை தானே கீறிக்கொள்ளும். அப்படி அதனால் ரத்தம் வடியும், காயப்பட்டு இவன் அடக்கம். அந்த வழியை யாரும் போக முடியாது, எல்லாம் பயம், அடிச்சிருவான். அந்த மாதிரி செய்கிறதுனால இவனை கட்டி வைக்கணும்னு சங்கிலிகளை மாட்டினாங்க. கையில் சங்கிலிகளை மாட்டினாங்க. அதை உடைச்சி எறிஞ்சிட்டான். வேறு வசனத்தில் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அதெல்லாம் தகர்த்துறான். விலங்கு போட்டாலும் சரி, சங்கிலியை வச்சு கட்டினாலும் சரி, எல்லாத்தையும். அந்த ஆவிக்கு அவ்வளோ பெரிய ஒரு பலன் இருந்தது. அந்த அசுத்த ஆவி அவனை அப்படி அடிமையாக்கி வைத்திருந்தது. அப்போ யோசித்து பாருங்கள், வஸ்திரம் தடிக்கலை, தலைவிரி கோலத்தோடு அவன் எண்ணெய் தேய்க்கலை, குளிக்கலை. அப்புறம் சரீரத்தை காயப்படுத்தி ரத்த காயத்தோட சரீரம், கைகளில் சங்கிலி தொங்கி கொண்டிருக்குது. என்னன்னு பார்த்தா உடை தெரிந்து விட்டான். அவனுடைய ரூபமே எப்படி மாறி இருக்குது பாருங்கள். சில சொல்ல என்ன பிசாசு மாதிரி இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ 6000 பிசாசு பிடித்த ஒரு மனிதன் எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு பாதிப்பு. இப்போ இயேசு அவனை சந்திக்க போகிறார். இயேசு அவனை சந்திக்கிறார். தூரத்தில் இயேசுவை பார்த்த உடனே அந்த அசுத்தாவி கத்துகிறது, நசரேயனாகிய இயேசுவே. அந்த பிசாசுக்கு தெரியும் இயேசுன்னா யாருன்னு தெரியும். அந்த பிசாசுக்கு இயேசு சொன்னார், அவனை விட்டு புறப்பட்டு போ. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். அந்த ஆவி போய்விட்டார், அவனை விட்டு போய்விட்டார், அவன் விடுதலை ஆக்கிவிட்டான். இப்போ பாருங்கள், 15வது வசனம் சொல்லுகிறாரு, இயேசுவனிடத்தில் மற்றவங்களாம் பார்க்கும்போது அந்த லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இல்லைங்களா? பிசாசு பிடிச்சிருக்கும் போதும் பயப்படுறாங்க, புத்தி தெளிஞ்ச நல்லவனாக இருக்கும் போதும் பயப்படுறாங்க. மக்களை என்னதான் சொல்கிறது பாருங்க. அவன் பிசாசை பிடிச்சி சங்கிலிகளாம் உடைச்சிருவான், கீறி கொள்ளுவான், சத்தமிடுவான், அப்போ பயமாக இருக்கும். இப்போ நல்ல வஸ்திரம் தரித்து அமைதியாக சாந்தமாக உட்கார்ந்துருக்கிறான். மக்கள் அவனை பார்த்து பயந்தாங்களாம். என்னடா அது, இப்படி இருந்தால் இப்படி மாறிட்டான், என்ன இப்போ வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், சாந்தமாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், எப்படி என்ன மாற்றம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? இயேசு 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 என்கிற அற்புதமான ஆண்டவர், மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். பார்த்தீங்களா? அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு இது எப்படி அது குறித்த ஒரு பயம் அவங்களுக்கு. இயேசு என்கிற ஆண்டவர் தான் இவனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து அவனை உட்கார வச்சிருக்கிறாரு. எல்லாரும் அவனை கண்டு பயப்படுவாங்க. இப்போ யாரும் அவனை கண்டு பயப்பட தேவையில்லை, யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான். பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து
அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான மாற்றத்தை உண்டாக்கினார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தருகிறவர் இயேசு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி பாதிப்பு, கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பாருங்கள், நான் சொன்னல, ஒரு 42 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவி, 10 வருடம் மனநிலை பாதிக்கப்பட்ட மகள். எப்படி மனநிலை பாதிப்பு, அவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியல, பேசுகிறது என்னதுன்னு தெரியல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தானே. ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்றைக்கி 2 பேர் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்கல்ல. அந்த கணவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. 42 வருஷ பிரச்சனை, எத்தனையோ வருடமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த பொருளாத ஆவி போராடுது, பிசாசின் ஆவி போராடுது. என்னென்னவோ செய்து பார்த்துட்டீங்க, பணம் செலவு பண்ணீங்க, மந்திரவாதெல்லாம் பண்ணி பார்த்தீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு விடுதலை கொடுத்தா இலவசமான விடுதலை தான், அவ்வளோதான். அவர் அற்புதம் செய்தால் அவ்வளோதான் விடுதலை. இலவசமான விடுதலையை ஆண்டவர் தந்துடுவார். பாருங்கள், நான் ஒரு சமயம் குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். குஜராத்தில் அங்கே இருக்கிற அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு மீட்டிங் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு தகப்பனையும் வாலிப மகனையும் எனக்கு அங்கே உள்ளவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த ஊரில் ஒரு கிராமம், சின்ன கிராமம் தான் அது. அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் நிலங்கள் இருக்கிறது, விவசாயம் பண்ணுறாங்க, குறையில வசதியான வாழ்க்கை. அந்த ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன், வாலிப பையன், அவனை ஒரு அசுத்தாவி தாக்கிவிட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஆகிவிட்டான். தன்னால் பேசுவான், தன்னால் சிரிப்பான், தானாக நடந்து போவான், வருவான், குளிக்க மாட்டான், தலை வார மாட்டான், கண்ணாடி பார்க்க மாட்டான். ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமை. அதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, அந்த கிராமத்துக்கு ஒட்டினாப்பில் தூரத்தில் ஒரு காட்டு பகுதி இருக்கிறார். பகலில் கூட தனியாக யாரும் அந்த காட்டுக்கு போக மாட்டாங்க, தனியாக போக மாட்டாங்க. ராத்திரி அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க, பயங்கரமான ஒரு காடு. ஆனால் இந்த வாலிபன், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட வாலிபன், ராத்திரி வந்துட்டால் இருட்ட ஆரம்பித்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான். யாரும் பிடிக்க முடியாது, அடக்க முடியாது. தகப்பனார் தாய்க்கு தானே ரொம்ப துக்கம். பையன் தினந்தோறும் போயிடுவான். போயிட்டு அவன் அங்கே என்ன நடக்குதோ, என்ன ஆகுறானோ, அவன் உயிரோடு வருவானா வரமாட்டான்னு தெரியும். காலையில் விடிந்த பிறகு வருவான். இது மாதிரி பல நாட்கள் நடந்து கொண்டு இருந்தது. ஒன்றும் செய்ய முடியல. அந்த அசுத்த ஆவி அவனை இந்த காட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போயிடும். தானாக பேசி கொண்டு நடப்பான். ஒரு பையன், மகன், அவனுடைய விடுதலைக்காக பெற்றோர் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ இடம் மந்திரவாதிகள் தாங்க, கிராமத்துக்கு கிராமம் மந்திரவாதி இருப்பாங்க. வியாதிப்பட்டால் கூட மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. அப்போ இந்த மகனை அழைச்சிட்டு போனாங்க. பணம்லாம் செலவு பண்ணி என்னென்னோ மந்திரவாதெல்லாம் பண்ணி எல்லாம் சேர்ந்து தாயத்தெல்லாம் கட்டி பார்த்தாங்க. ஒன்றும் கட்டுப்படவில்லை. அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியும். அவன் விதி, அப்படி விதி கடைசியில் அப்படி தானே சொல்லுவாங்க. ஒன்று செய்ய முடியலன்னா விதி, அதை யாரும் மாற்ற முடியாது, அதனால் அது நடந்தான் தீர்னு விட்டுருவாங்க. அது மாதிரி ஆயிட்டான். அந்த ஊரில் ஒரு சர்ச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை பண்ணுவாங்க. அந்த சர்ச்சு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா ஒர்ஷிப் பண்ணி ஜெபம்லாம் செய்யக்கூடியவங்க. ஒரு நாள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த வாலிபன், ஆராதனை நடக்குது ஞாயிற்றுக்கிழமையில், அந்த பக்கமாக வந்தவன் ஆலயத்துக்குள்ளே அப்படி எட்டி பார்த்தான். அங்கே ஊழியக்காரர் பாட்டு நடத்துகிறார், ஜனங்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. உள்ளே போல் வெளியிலேருந்து அப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். உடனே அந்த பின்வரிசையில் இருந்த ஒரு சகோதரர், இயேசுவை விசுவாசிக்கிறவர் சொன்னார், உள்ளவான்னு கூப்பிட்டார். இவன் தலைவரி கோலத்தோடு அழுக்கான தலையோடு இருக்கிறான். அறையில் ஒரு வஸ்திரம் கட்டியிருக்கான், அவ்வளோதான், மேலே வஸ்திரம்லாம் இல்லை, அறையில் கட்டியிருக்கிறான். உள்ளவான்னு கூப்பிட்டார். அவன் உடனே உள்ளே வந்துட்டான்.
அதில் உட்காரு. கை காமிச்சோன்னு அப்படி உட்காந்துட்டான். அப்படியே உட்கார்ந்தவன் ஆராதனை முடியும் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டான், எழும்பலை. ஆராதனை முடியும் வரைக்கும் அதிலே உட்காந்து அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். அங்கே பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை பிரசங்கம் பண்ணி கடைசி ஆசீர்வாத ஜெபம் முடியுது. அது வரைக்கும் உள்ள உட்காந்துருக்கிறான். ரொம்ப விதர்ப்பம், ஆச்சரியமாக இருக்கிறாரு. அவங்கள உட்காந்துருந்தார். ஆராதனை முடிந்த உடனே நேர வீட்டுக்கு போனான். குளித்தா, தலைவாரினா, எண்ணெய் பூசினா, தலைவாரினா, ட்ரெஸ் எடுத்து போட்டான். அவன் வெளியில் வந்தான். இந்த சர்ச்சில் ஊழியரை பார்க்க அவருடைய தாய் தகப்பன் பார்க்குறாங்க இது செய்கிறதெல்லாம். எப்படி மாறிட்டான், திடீர்னு வந்தான், குளித்தான், புறப்பட்டான், ட்ரெஸ் எல்லாம் போடுறான். இப்போ கண்ணாடிலாம் பார்த்து தலையெல்லாம் சீவுறான், மாறிட்டான். எப்படி அப்படின்னா நேர சர்ச்சுக்கு வந்துட்டான். அப்போ தான் அந்த தகப்பனார் ஓடி வந்து பார்த்தபோது அப்போ தான் அறிந்து கொண்டார், இயேசுவின் பிரசன்னத்தில் அவன் வந்தான், பிசாசு போய்விட்டார். தேவனுடைய பிரசன்னத்துகளை வந்துட்டாலே பிசாசால் இருக்க முடியாது. உடனே விடுதலை பாருங்களேன், போயிட்டு அந்த அசுத்தாவி போய்விட்டார். அதன் பிறகு அவனுடைய லைஃபை காட்டுக்குள்ளே போக மாட்டான். இப்போ நார்மல் மனிதனாய் மாறிவிட்டான். அவனை தாக்கியிருந்த பாதித்திருந்த பிசாசு அதனுடைய கிரியை முற்றிலும் அழிக்கப்பட்டு அவனுக்கு நல்ல விடுதலை உண்டாகிவிட்டது. இதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் செய்கிறார் பாருங்க. அந்த தகப்பனாரின் மகனை நான் பார்த்தேன், எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த தகப்பனார் இப்போ இயேசு மேலே ரொம்ப விசுவாசம் வைத்து இயேசுவை பற்றி கொண்டார். அந்த மகன் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அந்த மக்களுக்கெல்லாம் ஊழியர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தான். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி மறுரூபப்படுத்தப்படணும், அந்த பகுதியில் இயேசு கட்டாய அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசித்து இந்த காரியத்தில் இந்த பகுதியில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் எங்கள் வீட்டில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும், ஆண்டவர் எனக்கு என் குடும்பத்துக்கு செய்வான்னு விசுவாசித்து ஜெபிக்கும் போது பாருங்கள், கட்டாயம் அற்புதமான விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விடுதலை நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் பார சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு போனார். அங்கே அவரை சிலுவையிலே கடத்தி கைகளில் ஆணி அடித்தார்கள், கால்களில் ஆணி அடித்தார்கள். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையில் அவர் தொங்க வைக்கப்பட்ட போது கைகள் கால்களிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. ரத்தம் வடிய 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 சரீரம் பலவீனப்பட்டு அப்புறம் இருதயம் செயல்படாமல் மூச்சு நின்று அப்படியே உயிர் போய்விடும். ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 11 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி அவன் மரிப்பானாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் 6 மணி நேரம்தான் அந்த சிலுவையில் தொங்கினார். அவர் திடகாத்திரமுள்ள நல்ல வாலிப ஒரு சரீரம் கொண்டவர், 33 வயது தான். ஆனால் அவங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு இறந்துட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் விழாவில் குத்தி பார்க்குறாங்க. அவருடைய ரத்தம் அந்த இருதயத்திலேருந்து பீறிட்டு வந்தார். கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிலுவையில் சிந்தினார். ஏன் கடவுள் மனிதனாய் வந்த ரத்தம் சிந்தனும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்த பழி மாறணும், பாவ பழிகள் நீங்கணும், இருதயம் சுத்திகரிக்கப்படணுமானா ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் விலைக்கரைமாய் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், மிருக ரத்தத்தினால மனிதனுடைய பாவத்துக்கு விமோசனம் கிடையாது, மன்னிப்பை கொண்டு வர முடியாது. அது ஒரு மனுஷ ரத்தமாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும், மனிதர்களுக்கு பதிலாக பலியாக கொடுக்கப்படணும். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு. அதனால தான் கடவுளை மனிதனாய் அவதரித்து இயேசு என்ற பெயரில் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களே இல்லாமல் அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை
சிலுவையில் சிந்தி கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, நம்மை ரட்சிக்க, நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன்னையே அந்த சிலுவையில் அவர் பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் மகனே, உனக்காக நான் என்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தேன். உன்னை மன்னிக்க மாட்டேனா? விடுதலை தர மாட்டேனா? கலங்காத. என் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு அங்கலாய்க்காத. சகல பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கினா சகல காரியத்திலும் ஒரு விடுதலை மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. இன்றைக்கு இப்போ அது நிமித்தம் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய நோய்களை கூட சுமந்து விட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாடுகள் துக்கங்களை கூட சிலுவையில் சுமந்து விட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நமக்காக சிலுவையில் சாபம் ஆனார். அப்போ நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து முடித்து விட்டார். அதனால் அவரால் தான் நம்மை மறுரூபப்படுத்த முடியும். அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியும். அவரால் தான் நிம்மதி, சமாதானம், தெய்வீக சமாதானத்தை நமக்குள்ளே தர முடியும். அந்த இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, இந்த இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, மன்னிப்பு எனக்கு வேணும், என் உள்ளத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு அவரை ஏற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றத்தை இன்றைக்கு பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை என்ன நீங்கள் மறுரூபப்படுத்தணும் அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு முழங்கால் படியிட முடியாமல் நிற்கிறத விட உட்கார்ந்திருந்தாலும் கண்களை மூடி கருத்தாக ஜெபிக்கணும், ஒருமுகப்படணும். எண்ணம் சிதறாமல் இருக்க தான் நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்கிறோம். எண்ணம் சிதறக்கூடாது. ஒரே மனதோடு இயேசுவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் கண்களை மூட சொல்கிறோம். சரியா? ஜெப நேரத்தில் மூடி ஜெபித்தால் போதும். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறவர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். என் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், அதனால் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படணும், இயேசு சிலுவையில் என் பாவத்தை சுமந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருந்தால், மதுபானத்துக்கோ இந்த மாதிரி பாவத்துக்கோ அடிமைப்பட்டு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஜெபத்தில் உதவி செய்யலாம். அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கலாம். அவங்க இருதயத்தில் கை வைக்க சொல்லி உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் அவங்க மேலே கை வைத்து, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, என் மகளுக்கு விடுதலை கொடுங்க, அவருடைய வாழ்க்கையை பரிபூரணமாக நீர் விடுதலையாக்கி மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். அப்படி இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால் அறிக்கையிடுங்க, இயேசுவே இந்த பாவம் என்கிட்ட இருக்குது ஆண்டவரை, விட முடியலை, இந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டு குடும்பமே பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறோம், எனக்கு விடுதலை கொடுங்க, என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்க, என் வாழ்க்கையை புதிதாக்குங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிங்க சகோதரனே, வாலிப மகனே ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எவ்வளவு காலம் நீ வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய். இதுதான் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என்னால் இதை விட முடியல, இந்த பாவம் என்னை பாதிக்குது, எங்கள் குடும்ப சமாதானத்தை எல்லாம் பாதிக்குது, விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க இயேசுவே, புது இருதயத்தை எனக்கு தாங்க, நீங்கள் மறுரூபப்படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்க. ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப
தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே ஜெபம் பண்ணுங்க, தகப்பனே தாயே பிரார்த்தனை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உலகம் எங்கும் இருந்து பல லட்சம் பேர் உங்களோட இணைந்து ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது உங்க மேல. இயேசுவின் வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை, மறுரூபப்படுத்துகிற வல்லமை இறங்குகிறது. இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே புதிய இருதயத்தை தாரும். யார் யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அந்த மகன் ஜெபிக்கிறதை பாருங்க, அந்த மகள் ஜெபிக்கிறதை பாருங்க. இந்த மதுபான வேண்டாம், போதை வஸ்துகள் வேண்டாம், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சைகள் வேண்டாம், இந்த தவறான பாவ காரியங்களை வாழ்க்கையில் வேண்டாம். இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே என்னை மன்னிங்க, என்னை ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவளை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய மறுரூபமாக்குகிற வல்லமை அவர்களை தொடட்டும். அவளை மன்னித்து விடுதலையாக்கி சமாதானத்தை தாரும், ஒரு புதிய உள்ளத்தை தாரும். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. நீங்க தொடுறீங்க, விடுதலை கொடுக்கிறீங்க, அற்புதம் நடக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ தொடுகிறீர், விடுதலை தந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. அடுத்து நாம் ஜெபிக்க போது வியாதியிலிருந்து சுகம். வியாதியினால் பாதிக்கப்பட்டு உன்னுடைய உருவமே மாறி போயிருக்கலாம். இயேசு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் மாற்ற விரும்புகிறார். வியாதி உள்ள இடத்துல கை வைக்கிறீங்களா? கண்ணில் பார்வையில் கண்ணை தொடணும். என் காதில் பிரச்சனை, காதை இயேசு தொடணும். என் இருதயத்தில் பிரச்சனை, இருதயத்தை தொடணும். லங்ஸில், லிவரில், கிட்னியில், கர்ப்பப்பையில், எலும்புகள், நரம்புகளில் எங்கெங்கே வலி இருக்கிறவங்க கை வைத்து கொள்ளுங்க. எங்கெங்கே பாதிப்பு இருக்கிறவங்க கை வைத்து கொள்ளுங்க. வலது கையை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும், மறுரூபமாக்கும் புதிதாக்குதல் எனக்குள்ளே உண்டாகட்டும். பழையவர்களெல்லாம் ஒளியட்டும், இந்த வியாதிகள் மாறட்டும். பாரத்தோடு சிலர் ஜெபிக்கிறீங்க, ஐயோ இந்த மரண வியாதி என்னை வேதனைப்படுத்துகிறதே, இதிலிருந்து வெளியே வர முடியுமா? இந்த வியாதி சுகமாகுமா? மருத்துவர்களை திணறுகிறார்களே என்று வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. விடுதலை பொழுது உண்டாகிற தகப்பனே, தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் நோய்களை சுமந்து அந்த கேடு அடைந்து ஆண்டவரை அழகையெல்லாம் இழந்து சிலுவையிலே நீர் தொங்கினதை நினைத்தருளும். உம்முடைய ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கவும், அந்த நோயின் கொடூரத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை ஆசீர்வதிக்கவும், சிலுவையிலே நீர் மரித்ததை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொடுவீராக. இந்த மகளை தொடும், இந்த மகனை தொடும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கேன்சர் கட்டிகள் இல்லாமல் கரைந்து மறைந்து ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகி போகட்டும் இப்பொழுது. ஆண்டவர் ஆர்த்தரைட்டிஸ் என்கிற முடக்கு வாதம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே சுகம் உண்டாகட்டும். மரண படுக்கையிலே படுத்து கொண்டு எழும்ப முடியாமல், உட்கார முடியாமல் கஷ்டத்தோடு இருக்கிற அந்த சகோதரனை தொடும், இந்த சகோதரியை தொடும். அந்த வியாதியின் கட்டு அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மறுரூபமாக்கப்படுதல் அவருடைய சரீரத்தில் உண்டாகட்டும். பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நோயின் வேதனைகள் விலகட்டும். ஆஸ்பத்திரியில் வைத்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த கண்ணீருக்கு பதில் கொடுங்க, விடுதலை கொடுங்க. அந்த மரண படுக்கை மாறட்டும், வியாதி படுக்கை மாறட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் தொடுகிறீர், விடுதலை தந்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய மகள் மேலே, மருமகள் மேலே கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே சந்ததியை பெருக பண்ணும், சந்ததியை பெருக பண்ணும். தடைகள் விலகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் சகல தடைகளும் விலகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகளும் மந்திர பில்லி சொன்னிய வல்லமைகளும் அழியட்டும். சந்ததி விருத்தி அடையாதபடி
தடை பண்ணுகிற மந்திர கிரியைகள் எரியட்டும், வில்லி சுனி வல்லமைகள் அழியட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீ தொடுகிறீர், அசுத்தாவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். கர்ப்ப பையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. கட்டாயம் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மகளை பாரும் ஆண்டவரே. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அந்த கை வைத்து கொண்டு அந்த மகள் அழுகிறாங்க. அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருகிறீர். பாதிக்கப்பட்டு விட்டது குழந்தை, அந்த குழந்தை அபாஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை முழுவதும் சுகம் அடையட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாறட்டும், மறுரூபமாக்கப்படட்டும். அந்த ஆரோக்கியமான குறைவில்லாத ஆசீர்வாதமான குழந்தையை அந்த மகளுக்கு தாரும். அவருடைய கண்ணீரின் ஜெபத்தின்படியே செய்கிறதற்காய் நன்றி. உமக்கு நன்றி. வியாதிப்பட்ட குழந்தைகளை வைத்து கொண்டு பெற்றோர் ஜெபிக்கிறாங்க. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள், ஆண்டவரை தொடுங்க, ஆண்டவரை தொடுங்க, ஆண்டவரை. அந்த குழந்தைகள் மறுரூபமாகட்டும். அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். ஃபிட்ஸ் வியாதி மறையட்டும். ஃபிட்ஸ் வியாதி அந்த இழப்பை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். ஃபிட்ஸுகள் மறைந்து போகட்டும். மூளை பகுதியை தொடும், எலும்புகளை தொடும், நரம்புகளை தொடும், டிஷ்யூஸை தொடும், மறுரூபமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் சுகம் அடையட்டும். விடுதலை தருகிறீர், நன்றி. புதிய நன்மை ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் பார்க்க போகிறார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.